குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று 10/9/2025 புதன்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆவணி மாதம் 25ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9 முதல் 10 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 6:44 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 7:42 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று அதிகாலை 3:34 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 7:49 வரை வணிசை, பின்பு மாலை 6:44 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:42 வரை பூரம், பின்பு உத்திரம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி சிம்ம ராசி. இரவு 7:42 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட கவலைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் சங்கடஹர சதுர்த்தி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் ஆமலரால் நொக்குண்டாம் மேனி நொடங்காது. பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று விநாயக பெருமானை வணங்குங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? சிறப்புக்குரிய எந்த விஷயங்களை செய்யலாம்? கல்வி வேலைகளை தொடர ஏற்ற நாள். கலைப்பணிகளில் ஆலோசனை பெற சிறந்த நாள். வழக்கு தொடர்பான செயல்களை மேற்கொள்ள உகந்த நாள். விதை தொடர்பான ஆலோசனை பெற நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 8:25 முதல் 10:09 வரை மேஷ லக்னம். இரவு 10:10 முதல் 12:12 வரை ரிஷப லக்னம். 12:13 முதல் காலை 2:23 வரை மிதுன லக்னம். 2:24 முதல் 4:32 வரை கடக லக்னம். 4:33 முதல் காலை 6:37 வரை சிம்ம லக்னம். 6:38 முதல் 8:38 வரை கன்னி லக்னம். 8:39 முதல் காலை 10:43 வரை துலாம் லக்னம். 10:44 முதல் 12:54 வரை மதியம் விருச்சக லக்னம். 12:55 முதல் 3:02 வரை தனுசு லக்னம். 3:03 முதல் 4:56 வரை மகர லக்னம். 4:57 முதல் 6:39 வரை கும்ப லக்னம். மாலை 6:40 முதல் இரவு 8:20 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளுக்கான காயத்ரி மந்திரத்தை புதன் பகவானுக்குண்டான பூஜைகளை செய்வது புத்திக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியான புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை.
3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் குடும்பத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது. விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு சில சங்கடத்தை அதிகரிக்க செய்வார். மன சார்ந்த சங்கடங்கள் உண்டாக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு நிம்மதியற்ற தன்மை இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். அரசியல் சம்பந்தமான வட்டாரத்தில் உங்களுடைய பெயரை தக்க வைப்பது, உங்களுக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதே பெரிதாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை என்ன நினைக்கிறார்களோ என்பதை அடிக்கடி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். முதன்மையான நிலைக்கு வரக்கூடிய உங்களுக்கு சில நேரம் தாழ்வுகள் வரலாம், தாமதங்கள் உண்டாக்கும். பண ரீதியாக பார்க்கும் பொழுது பொதுவாக வரவு செலவுகளில் நிதானத்தை கடைபிடியுங்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் செலவு செய்ய வேண்டிய நாள். எதையும் அரைக்குறையாக தெரிந்து கொண்டு ஈடுபடாதீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் என்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. பேச்சுக்கே இடமில்லை எனலாம். மற்றவர்கள் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி எதையும் செய்யாதீர்கள். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், பிறருடைய குணம் எப்படிப்பட்டது என்பதையும் பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து செய்வது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று மேம்போக்காக மேலோட்டமாக நினைத்து எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். வரவு செலவுகளில் மிகுந்த ஒரு கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக சில மந்தமான தன்மைகள் இருக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதனை திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய நிலைக்கு சூழ்நிலைகள் அமையும். ஒரு முறை படித்தாலே பொதுவாக புரியும். அவ்வளவு முறை படித்தாலும் உங்களுக்கு சரிவர மனதில் பதியாது. ஈடுபாடு என்பது குறையலாம். பள்ளிக்கு செல்பவர்கள் ஏற்றத்தாழ்வான ஒரு மனநிலை இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரலாம். மற்றவர்களை பார்த்து எந்த விதங்களிலோ கோபப்படுவதோ பொறாமை குணமோ உணர்ச்சி வசப்படுதலோ கூடாது. இந்த நாள் சாதாரணமான பலன்கள் தான் இருக்கிறது. பணம் பொருளாதார நிலைகளில் ஒரு சீரான போக்கு இருக்காது. கிடைக்க வேண்டிய நேரத்தில் பணம் கிடைக்காது. வரவேண்டிய நேரத்திற்கு பணம் வராது. நீங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகு பணம் கிடைப்பது போல ஒரு சூழ்நிலை, மாயை உண்டாகும். ஆனால் அந்த நேரத்திலும் எதிர்பார்த்தாலும் இருக்காது. ஆக இந்த நாள் நீங்கள் எதையும் நம்பி காரியத்தில் இறங்காதீர்கள். மிக கவனமாக சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாராவது உங்களை பேசி ஏமாற்றலாம். பிறருடைய பேச்சுக்கு மயங்காதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டிய நாள். பிறருடைய விஷயங்களுக்கு முன் நிற்காதீர்கள். பொறுப்புகள் ஏற்க வேண்டாம். பகைகள் உண்டாகும். நீங்கள் நல்லவராக இருந்தாலும் உங்களை பற்றி அக்கம் பக்கம் நபர்கள் சில வார்த்தைகளை மேலும் கீழுமாக வைத்து பேசுவது போன்ற நிலை ஏற்படலாம். அதற்காக எல்லோரும் நல்லவர்கள் என்று அப்படியே இருக்காதீர்கள். ஏதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனநிலை சீராக இருக்காது. அவ்வப்போது குழப்பமாகவும் சஞ்சலமாக இருக்கும். எந்த முடிவுகளும் எடுக்க முடியாமல் சிக்கி தவிப்பீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். லாபத்தை நோக்கிய பயணம் அந்த அளவுக்கு எடுபடாது. சேமிக்கவும் முடியாது. நீங்கள் ஏற்கனவே சேகரித்த பணத்தை எடுத்துதான் செலவு செய்ய வேண்டிய நிலையும் உண்டாகலாம். குழந்தைகளுடைய படிப்பு நிலைப்பாடுகளில் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்துங்கள். ஆன்மீக வழிபாடு, இறை வழிபாடு, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்கள் எச்சரிக்கை தேவை. விளையாட்டுத்துறை சார்ந்த நிலைகளில் இருப்பவர்கள் எதையும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். கூர்மையான பொருட்களை கையாளும் பொழுது கவனம் நிச்சயம். சிக்கல்கள் நிறைந்தே இருக்கிறது. மேம்போக்காக சொல்கிறேன் அல்ல, நீங்கள் உண்மையாக உங்களுடைய கிரக நிலைகளை உணர்ந்து பொறுமை அமைதி காப்பது நல்லது. ஏதோ ஒன்று செய்தோம் வந்தோம் என்று இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதற்காகவே உங்களுக்கு இன்றைய ராசி பலன்களில் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகிறது. கவனமாக இருப்பது உங்கள் கையில் உள்ளது. ராசிக்கான அமைப்புப்படி குடும்ப உறவுகளினாலும் சில மன கஷ்டங்கள் வரலாம். நண்பர்கள் முகாந்திரமாகவும் சில தேவையற்ற பிரச்சனைகள் எழலாம். காதலிப்பவர்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சேர்ந்து இருப்பவர்கள் பிரிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மனம் சார்ந்த விஷயங்களுக்காக சாதாரண பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய வருங்கால துணைவரிடத்தில் உங்களுக்கு மன ஈடுபாடு இல்லாமல் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி நீங்களே அதனை பிரிவதற்கான ஒரு காரணியாக அமைந்து விடுவீர்கள். கவனமாக இருங்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சந்திர பகவான் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதிபதி கேது பகவான் சூரிய பகவானோடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் 3ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி பகை கிரகத்தோடு இருக்கிறார்.
குழந்தைகளிடத்தில் பக்குவமாக பேசினால்தான் காரியம் நடக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் விளையும் நாள். எதிர்பாராத வகையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கைகூடி வரும். எதையும் விவேகத்தோடு தான் செய்ய வேண்டும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனித்திருக்க வேண்டிய நாள். எதையும் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அவசர கதியில் செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பணத்தை பத்திரப்படுத்துங்கள். உடல்நலம் மனநலம் இரண்டிலும் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய ராசி பலன்கள். எண்ணத்தின் போக்கு திருப்தியை தரும். நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் சற்று தனியும் நாள். குடும்ப நபர்களோடு குடும்ப உறவுகளோடு மனம் விட்டு பேசுவது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பாடுபடுவது, புதிய பொருட்கள் வாங்கி கொடுப்பது போன்ற நிலைகள் உண்டாகும். நண்பர்களுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில முக்கியத்துவத்தை உணர்வீர்கள். நட்பை பலப்படுத்துவீர்கள். நண்பர்களோடு வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். கடன் வாங்கி எந்தாவது ஒரு விஷயத்தை தொழிலை தொடங்கலாம் என்கிற யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். கூட்டு தொழிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வேலையில் இருப்பவர்கள் உங்களோடு பணி செய்யக்கூடிய மற்ற நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். சச்சரவுகள் அகலும். அடுத்தடுத்த வேலையை எப்படி செய்யலாம் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு உங்களுடைய காரியத்தை தொடங்கினால் நல்லது. அது வீட்டு விஷயமாக இருக்கட்டும், வண்டி வாகன விஷயங்களாகட்டும், தாயினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரிஷபராசி என்பர்கள் விநாயக பெருமானை வழிபடுவது, சூரிய கணபதி வழிபாடு நல்லது. பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருள்களை வாங்குவதால் உங்களுக்கு மதிப்பு இன்னும் சற்று உயரும். உங்களை திரும்பி பார்க்க கூட விரும்பாதவர்கள் தானாக வந்து ஒன்று இணையலாம். உங்களோடு சேரலாம். கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். உங்களிடம் நல்ல பேர் வாங்குவதற்காக கூட பழகலாம். பலம் பலவீனத்தை புரிந்து கொள்வது நல்லது. ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். உங்கள் துணைவரிடத்தில் உங்களுக்கான அந்யுன்யம் அதிகரிக்கும். பெருமைக்குரியவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். பொருளாதார தேவைகள் அதிகமாக இருந்தாலும் அதனை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களிடம் உண்டு. செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதை நியாயமான செலவாக, சுப செலவாக கொண்டு வருவீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில பணத்தை முக்கியத்துவம் செய்து அதனை முதலீடு செய்வீர்கள். பொன் பொருள் மட்டுமல்ல, வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் எண்ணங்கள் கைகூடும். திருமணத்திற்கான முயற்சிகள் கைகூடும். சுப காரிய விசேஷங்கள் நடக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். அங்க உங்களுடைய எண்ணத்தை சீர்படுத்திக் கொள்வது, நிதானித்து வைப்பது நல்லது. உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். செலவுகள் அவ்வளவு ஏற்படாது. தேவையற்ற மருந்து மாத்திரை செலவுகள் இருப்பவர்களுக்கு கூட ஓரளவிற்கு ஆரோக்கியம் மேம்படும். லாபத்தை நோக்கிய பயணங்கள் உண்டு. சேமிக்க செய்வீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மனதில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும். எல்லா விதமான செயல்களும் இந்த நாள் நடக்கும். மாணவர்களுக்கு பிரத்யேகமாக படிப்பில் ஆர்வம் உண்டாக்கும். துறை ரீதியாக ஆராய்ச்சி நிலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாக்கும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். எதை படித்தால் தொழில் நல்ல விதமாக நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்கிற நோக்கம்தான் உங்களுக்கு உண்டு. ஆக அடுத்தடுத்த துறைகளில் நீங்கள் நல்ல வளர்ச்சியை எட்ட முடியும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மன கவலைகள் அகலுங்க. எடுத்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். மன குழப்பங்கள் தீரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவுகள் உண்டு. எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக்கும். திருப்தியை தரும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். எல்லா உதவிகளும் வந்து சேரும். மேன்மை நிறைந்த நாள். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றத்தோடு பிறக்கும் நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி என்பவர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இதுநாள் வரையில் இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கக்கூடும். மற்றவர்களுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை தரும். புத்துணர்ச்சியாக செயல்படுவீர்கள். நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். பிறருக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடும். நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். உங்களை பற்றிய நல்ல பேச்சுக்கள் கருத்துக்கள் அதிகரிக்கலாம். இதுநாள் வரையில் கைவிடப்பட்ட சில காரியங்களை எடுத்து செய்வீர்கள். சாதுரியம் அதிகமாகும். நல்ல ஆலோசனைகள் நல்ல கருத்துக்கள் பிறக்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் எல்லோரிடத்திலும் வெளிப்படும் நாள். அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மேலோட்டமாக எதையும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆழமான தன்மையை நுணுக்கத்தை புரிந்து செயல்படுவீர்கள். வெற்றிக்குரிய நாளாக அமைகிறது. நல்ல குணம் நல்ல திடம் நல்ல பலம் என்பார்கள். அத்தனை குணங்களும் நல்ல
கல்யாண குணம் உங்களுக்குள் வெளிப்படும். செயல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து செயல்படுவீர்கள். சுதந்திரமான அமைப்பு இருக்கிறது. தெய்வ வழிபாடுகளில் முதன்மையாக நீங்கள் இருப்பீர்கள். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சாதாரணமான நிலையை காட்டிலும் இந்த நாள் சற்று உயர்வீர்கள். பணம் பொருளாதார நிலைகளில் ஏற்றங்கள் பிறக்கும். மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக அரசாங்கத்தினுடைய ஆதரவுகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் திருப்தியை தரும். சுதந்திர போக்கு உண்டாக்கும். அரசாங்கத்தினுடைய ஆதரவு, சில நல்ல உதவிகள் பெறும் நாள். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் மிதுனராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக தீர்க்க முற்படுவீர்கள். லாபங்கள் அதிகரிக்கும் நாள். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். செலவுகள் அந்த அளவுக்கு காணப்படாது. தேவைக்கு ஏற்ற சுப செலவுகள் தான் இருக்கும். அரசாங்கத்தினுடைய ஆதரவுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய அணுகுமுறை பிறரை கவரக்கூடிய விதமாக உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் உள்ளதாக அமையும். திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தினுடைய நன்மைகள் நல்ல லாபத்தையும் மேன்மையான வளர்ச்சியையும் நல்ல ஆதாயத்தை உண்டு பண்ணும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். காதலர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்கிறது. இருவருக்குமான ஒரு பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு ஸ்ரத்தத்தை, நிலையான தன்மையை கொடுக்கக்கூடியது. ஸ்ரத்தா என்பதும் ஸ்திரம் என்பது இருவருக்கும் உள்ள ஒரு கருத்துக்கள் ஒற்றுமையாகவே இருக்கும். குடும்ப உறவுகளினால் நல்ல செய்திகள் வரும். மனைவி முகாந்திரமாக சொத்துக்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் மிகப்பெரிய அளவில் நல்ல பலனை பெறப்போகிறீர்கள். எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் கூட தானாக நடக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராகும். சந்தோஷமாக, உற்சாகமாக, உத்வேகமாக இருப்பீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். பல முக்கியஸ்தர்களோடு ஆதரவுகள் பிறக்கும். வெளியிடங்களில் வேலை செய்பவர்களுக்கு, வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்களுக்கு வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தெரிந்தவர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். ரகசியங்களை காப்பது நல்லது. மனம் போன போக்கில் இல்லாமல் மன கட்டுப்பாடு என்பது அவசியம். பிறரிடம் எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோ அதற்கேற்றபடிதான் இந்த நாள் அமையும். எண்ணத்தை அழகாக்கிக் கொள்ளுங்கள். எண்ணத்தை சீர்படுத்துவது நல்லது. அதிகாலை பொழுதை எழுந்து குளித்து விட்டு வீட்டில் பூஜை அறையில் தொடர்ந்து தீபங்கள் ஏற்றி வர, சிவபெருமானுடைய பாடல்கள் படிப்பதாலும், இந்த புதன்கிழமை தினம் உங்களுடைய ராசி அதிபதிக்குண்டான நாளாக இருப்பதாலும் பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. சிவா விஷ்ணு வழிபாடு செய்தால் பல நன்மைகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நிலம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு கூட மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக செயல்படுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பு நல்ல விதமாக வரும். எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதை சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூத்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரியவர்களிடத்தில், பெற்றோர்களிடத்தில் கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. மாற்றம் பிறக்கும் நாளாக அமையும். எதை செய்கிறீர்களோ அதை நல்ல விதமாக செய்ய பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். தம்பதியர்கள் அனுசரணையாக போக வேண்டிய நாள். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ இன்றைய நாள் வைத்துக் கொள்ளாதீர்கள். யாரையும் ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதை எப்படி கடைபிடிக்கிறீர்களோ அதே போல சந்தேக உணர்வுகளும் இருக்கக்கூடாது. குடும்பத்தினுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சில உரிமைகளை கொடுப்பீர்கள். சுதந்திர போக்கோடு நடக்க வைப்பீர்கள். அவர்கள் விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். தம்பதியர்கள் மிக கவனமாக இருந்தால் இந்த நாளை மிக எளிதாக நீங்கள் கடந்து விடலாம். முடிக்க முடியாமல் பாதியில் கிடப்பில் இருக்கக்கூடிய வேலைகள் நடக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த விஷயங்கள் கைகூடி வரும். தடங்கல்கள் அகலும் நாள். தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிம்மதி பெறுவீர்கள். அம்பாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆன்மீகம் தொடர்பான சில படிப்புகளை மேற்கொள்வீர்கள். ஆதரவுகளுக்காக இறைவனிடத்தில் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டிய நாள். தனிப்பட்ட கருத்துக்களை யாரிடத்திலும் புகுத்த வேண்டாம். கடன் பற்றிய சில பய உணர்வுகள் மனதில் இருக்கும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிறைவை பெறப்போகிறீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் பெருக்கும். ஒரு சிலருடைய கருத்துக்கள் அடுத்த கட்ட நிலைக்கு உயரக்கூடும். குடும்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சில வேலைகளை கவனிப்பீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அதிகப்படியான முயற்சிகள் செய்யும் பொழுது சில வேலைகள் உங்களை நாடி வரும். முயற்சிகளுக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் பிறக்கும். முயற்சி திருவினையாக்கும். தொழில் தொடர்பாக சில படிப்புகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் மற்றும் உணவுத் துறைகளில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு
ஆதரவுகள் அதிகரிக்கும். உழைப்புக்குண்டான மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். மனநிலையில் நல்ல ஓட்டங்கள் உண்டாக்கும். நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். லாபத்தை நோக்கிய வியாபாரம் திருப்தியை தரும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மனதில் நிம்மதி பிறக்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். மனநிலை திருப்தியை தரும். குடும்ப உறவு உங்களுக்கு கை கொடுப்பார்கள். எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும். நண்பர்கள் மத்தியில் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கவனக்குறைவு எதிலும் இருக்கக்கூடாது. எது நடக்கிறது என்பதை பின்தொடர்ந்து பார்த்து செய்தல் நல்லது. அனுசரணையாக இருங்கள். குடும்ப விஷயங்களை பற்றி வெளியிடங்களில் பேச வேண்டாம். பெரியவர்களை பற்றி விமர்சிக்காதீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் தொடர்புகள் அதிகரிக்கும். புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அரசியல் வட்டாரத்தில் நல்ல நிலைக்கு வளருவீர்கள். படிப்பு ரீதியாக புதிய துறை சார்ந்த எண்ணங்கள் கூடும். பெரிய பெரிய படிப்பை படிக்க வேண்டும். நல்ல சான்றிதழ்கள் பெற வேண்டும் என்கிற உங்களுடைய நோக்கம் லட்சியம் கைகூடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். புதுமைகளை விரும்புவீர்கள். எல்லா விதமான செயல்களையும் எடுத்து செய்வீர்கள். குடும்ப உறவுகளினாலும் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி கிடைக்க புரிதல் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய பலன்கள். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படாது. சில குறைபாடுகள் இருக்கும். பிறரால் சுட்டிக்காட்டக்கூடும். சூழ்நிலைகளை லாபகமாக கையாளுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதிக பேச்சுக்கள் இருக்க வேண்டாம். புதிய கருத்துக்களை பற்றியும் விமர்சிக்காதீர்கள். யாரை பற்றியும் எந்த விஷயங்களையும் எடுத்து பேச வேண்டாம். மூத்த நிலையில் இருப்பவர்கள், மூத்த தலைவர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள், முக்கிய பிரமுகர்களிடத்தில் மிக மிக கவனமாக உங்களுடைய வார்த்தைகளை கையாள வேண்டும். வார்த்தை ஜாலம் இந்த நாள் எடுபடாது. குடும்பத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். வேலை தொழில் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் வேலையாட்களிடத்தில் கனிவாக, அவர்களிடம் அன்பாக நட்போடு நடந்தால் ஒரு சில காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அவர்களிடம் எதிராகவோ துவேஷமாகவோ வசைப்பாடுவதோ கூடாது. வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவிடாதீர்கள். செலவு ஆகும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் பணமும் செலவாகாது. குடும்ப தேவைகள் என்ன என்பதை பார்த்து கவனித்து செய்ய முயற்சி செய்யுங்கள். மாணவர்களுக்கு படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும். ஆசிரியர்களுடைய கருத்துகள் கூட உங்கள் மனதில் எடுபடாது. உங்களுடைய மனம் போன போக்கிலேயே செயல்கள் பெரும்பாலும் அமையும். குழப்பங்கள் நிறைந்த நாளாகும். எதை செய்தாலும் பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்ய வேண்டிய நாள். வீட்டில் பெரியவர்களிடத்தில், பெற்றோர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடக்க வேண்டும். தெரியாதவர்களிடத்தில் உங்களை பற்றிய விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியமாக இருப்பது நல்லது. வீண் விரயங்கள் தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வியாபார போக்கு திருப்திகரமற்ற நிலையில் இருக்கும். அதிகாலை பொழுது விநாயக பெருமானை வழிபடுவது, நவ கிரகங்களை தொழுவது நல்லது. தெய்வ வழிபாட்டின் மூலம்தான் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அதே போல ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா விதமான சகல பயங்களும் அற்றுப்போகும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு சற்று இழுபறிகள் இருக்கலாம். புதிதாக வேலை தேடுபவர்கள், போட்டித் தேர்வுகளுக்காக செல்பவர்கள் எப்பொழுதும் இறை வழிபாடு செய்வது, கையில் எப்பொழுதும் ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் வைத்துக் கொண்டு வெளியே செல்வது நல்லது. தேவையற்ற கண் திருஷ்டிகள், வன்கண்கள் நீங்கும். பொறாமை குணம் கொண்டவர்கள் ஒதுங்கி போவார்கள். எதிலும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பணம் பொருளாதார நிலைகளை பத்திரப்படுத்துங்கள். வெளியே செல்பவர்கள் அதிகமான பணத்தையோ கையில் பொருளையோ வைத்திருக்க வேண்டாம். முக்கியமாக பொருள் கொண்டு போக வேண்டுமானால் அதற்குண்டான தகுந்த பாதுகாப்பு செய்வது நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கும். மனநிலையில் குழப்பங்கள் உண்டாகும். நண்பர்கள் முகாந்திரமாக உங்களுக்கு சில குறைபாடுகள் வெளிப்படலாம். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. மனக்குறைகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அமைதியாக இருப்பதுதான் இந்த நாள் நல்லது. குடும்ப உறவுகளிடத்தில் பக்குவமாக நடப்பது நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எதையும் தான் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டாம். அதிகார பதவிகளில் நீங்கள் இருந்தாலும் தன்மையாக இருங்கள். எல்லோரையும் மதித்து எல்லோரிடத்திலும் மதிப்பு மரியாதையோடு பேசுவது, பிறரை மதிப்பது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆசைகள் அதிகரிக்கும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். யாருக்காகவும் பொறுப்புகளை ஏற்காதீர்கள். நீங்கள் திறமையாக அழகானவர்களாக இருந்தாலும் இந்த நாள் அதனுடைய நிலையை வைத்து உங்களால் ஒன்றுமே செய்ய இயலாது. திறமைகள் வெளிப்படாது. அந்த திறமைகளும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை தரலாம். கவனம் வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால்
நாட்டினுடைய நிலைகளையும் வீட்டினுடைய நிலைகளையும் கவனித்து ஊர்ந்து பேசுதல் நல்லது. அரசியலில் இருப்பவர்கள் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரிய பகவான் உங்களுக்கு கேத்து பகவானோடு இணைந்திருப்பதாலும் அவரோடு புதன் பகவான் இருப்பதாலும் பெருமாள் வழிபாடு ஸ்ரீ சூரிய நாராயணரை வழிபாடு செய்வது, ஸ்ரீ சூரிய கணபதியை தொழுவது மிக மிக நல்லது. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. மலை சார்ந்த கோவிலுக்கு செல்லுங்கள். மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக அமையும். பெரும்பாலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மலை மீது விட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வர 6 வாரம் 9 வாரம் 11 வாரங்கள் வணங்கி வர சில பிரச்சனைகள் தானாக குன்று போல் இருக்கக்கூடிய கடனும் கடுகு போல காணாமல் போகக்கூடிய நிலை உருவாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். செய்யக்கூடிய தொழிலில் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீர்கள். இன்றைய காலநிலைக்கு ஏற்றாற்போல் மக்கள் விரும்பக்கூடிய விஷயங்களுக்கும் வாடிக்கையாளர்களுடைய தேவைக்காக உங்களுடைய செயல்கள் அமையும். மிகுந்த திருப்திகரமான வேலைகள் இன்றைய நாள் நடக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்கள் உருவாகும். தொழிலை மிக ஸ்ரத்தையோடு ஸ்திரமாக செய்வீர்கள். ஒன்றை பிடித்தாலும் உறுதியாக பிடி என்பார்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல தெளிவுகள் பிறக்கும். மாணவர்களுக்கு எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதில் நீங்கள் பிரகாசிக்க முடியும், எந்த துறையில் எதை வேலை செய்தால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், வெளிநாடா உள்நாடா என்கிற கணக்கீடு அதிகமாக இருக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்களுக்கு, ஆராய்ச்சி துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கப் போகிறது. அரசியல் நிலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் பிறக்கும். மிக திறமையாக உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. புதன் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் புதன்கிழமை என்பதால் பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு மிகச் சிறந்த நன்மையை தரும். ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு, ஸ்ரீ கிருஷ்ணருடைய வழிபாடு பல நன்மையையும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான நிலை உண்டாக்கும். பணம் பொருளாதார ஏற்றங்கள் பிறக்கும். புதிதாக இடம் வீடு மனை நிலம் சார்ந்த எண்ணங்கள் கை கொடுக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அடகு வைத்த பொருட்கள் வீட்டிற்கு வரும். உடல்நலம் நன்றாக இருக்கும். மனம் நிறைந்த ஒரு விஷயங்களை செய்வீர்கள். திருப்திகள் இருக்கும். மற்றவர்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களினால் நல்ல ஆதரவுகளும் பிறக்கும். நீங்கள் யார் என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதையும் பிறருடைய விஷயங்களில் அதிகம் தலையிடாமல் இருந்து அவர்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து பேசுதல் நல்லது. வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறேன் என்று எல்லா விதமான விஷயங்களையும் வெளிக்காட்டாதீர்கள். ரகசியம் தேவை. மூத்த அதிகாரிகளிடத்தில், சக பணியாளர்களிடத்திலும் சரி ஒரு சீரான போக்கோடு இருப்பீர்கள். உங்களுக்கு நல்ல பெயர் பெரும்பாலும் கிடைக்கும். உறுதுணையாக இருக்கக்கூடும். எதிர்பாராத ஒரு சிலருடைய சந்திப்புகள் மூலம் மாற்றத்தை தரும். பெருமளவு லாபத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். செலவுகள் அவ்வளவாக இருக்காது. அப்படி இருந்தாலும் அவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். லாபத்தை நோக்கிய பயணங்கள் உண்டாக்கும். சேமிப்பீர்கள். வியாபாரம் களை கட்ட துவங்கும். பண்டிகை இது போன்ற நாட்களுக்காக முன்கூட்டி வாங்கக்கூடியவர்கள் உங்களை நாடி வரலாம். மக்கள் வரத்து பெரும்பாலும் அதிகரிக்கும். மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும். உடல்நிலை மட்டுமல்ல, உங்களுடைய மனநிலையும் எண்ணமும் போக்கும். திருப்தியை தரக்கூடியது. தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். குடும்ப உறவுகளினால் நல்ல செய்திகள் வரும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்ய நினைத்த வேலைகளை இந்த நாள் முடிப்பீர்கள். இறை பிரார்த்தனைகள் கைகூடி வரும். மனதில் நம்பிக்கையும் சந்தோஷமும் நல்ல ஒரு ஆனந்தமும் உண்டாக்கும் நாள். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. உங்களுடைய செயல்பாடுகள் கருத்து ஒற்றுமைகள் ஏற்படும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். புதியதொரு முன்னேற்றங்கள் உண்டாகும். சொத்துக்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உடல்நிலை மனநிலை இரண்டும் சீராகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். எதையும் சாதிக்க நினைப்பீர்கள். பல நன்மைகள் விளையும் நாள். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். லாபமும் வளமும் நிறைந்த நாள். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் உண்டு. ஒளிமயமான அமைப்போடு வாழ்க்கையை நடத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி என்பவர்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். புதன்கிழமை தினத்தில் பெருமாள் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு மிக நல்லது. பாதியில் நின்று போன காரியங்கள் கூட நடக்கும். விடுபட்ட வேலைகள் விறுவிறுப்பாக கைகூடி வரும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தன்னுடைய நிலை என்பதை புரிந்து செய்வீர்கள். தயக்கங்கள் தீரும். தடுமாற்றங்கள் அகலும். மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும், நோய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். பொருளாதார தொடர்பான சிக்கல்கள் மறையும் நாள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சில வேலைகள் தானாக நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தொழிலை வளப்படுத்தவும், தொழிலை விஸ்தாரம் செய்யவும், அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடி வரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு.
படிப்பு ரீதியாக சில முயற்சிகள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலம் உண்டாகும். படிப்பின் மீதான எண்ணங்கள் நாட்டம் உண்டு. இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். எதை தேர்வு செய்கிறீர்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். எது முடியுமோ அதையே முடித்து காட்டுவீர்கள். பிறருடைய விஷயங்களில் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு உதவக்கூடிய நல்ல பண்புகள் இருக்கும். வெளிப்படும் தன்மை உண்டு. செலவுகள் அவ்வளவு ஏற்படாது. பணம் பொருளாதார நிலைகளில் எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை அமையும். சுதந்திரமாக இருக்கக்கூடும். வியாபாரத்திற்கு செல்பவர்களுக்கு லாபத்தை நோக்கி வீட்டிற்கு வருவீர்கள். வெளியே வெறுங்கையோடு சென்றாலும் வீட்டிற்கு வரும்பொழுது பணத்தோடு தான் வருவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய துணைவருக்கான விஷயங்களை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து செய்வதால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பிறருக்கு பிடித்தவர்களாகத்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். அன்பு வெளிப்படும் நாள். உணர்ச்சி வசப்படுவீர்கள். அது கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். திடீர் வாய்ப்புகள் வரலாம். எதிர்பாராத சில நல்ல சூழ்நிலைகள் அமையும். நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும். நல்ல வளமையும் நல்ல ஒரு வளமும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் நாள். நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு சில மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து போகக்கூடிய அமைப்பானது வீட்டை அழகுபடுத்தும். அலங்காரமாக்குவீர்கள். குடும்பத்தை நல்ல நிலைக்கு அடுத்த கட்டத்திற்கு முன்னேற செய்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்காக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சுகம் நிறைந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனத்தில் என்ன ஓட்டத்தில் தெளிவுகள் பிறக்கும். குடும்ப உறவுகளினால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். பிறருக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொண்டே இருப்பீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாளாகும். கருத்து ஒற்றுமை இருக்கும். வருங்காலத்திற்காக சில பணத்தை முதலீடு செய்வதற்கான சில சூழ்நிலைகள் மேற்கொள்ளக்கூடும். பயிற்சிகளை அதிகம் எடுப்பீர்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். இதுவும் கடந்து போகும் என்கிற மன அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து விட வேண்டும் என்கிற எண்ணமும் வேட்கையும் உங்களுக்குள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டு. பணம் உங்களுக்கு கையில் புழங்கும். வட்டி சம்பந்தமான கடன் பிரச்சனைகளில் இருந்து ஓரளவிற்கு சற்று வெளிவருவீர்கள். ஆக இந்த நாள் பெருமாள் வழிபாடும் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு அநேக கோட்டி கோட்டி லாபத்தையும் நல்லதொரு நிலையையும் கொடுக்கும். பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலனை அதிகம் கிடைக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்ரா நட்சத்திரம். சிக்கல்கள் குறையும். மன கவலைகள் அகலும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமைகள் நிறைந்த நாளாகும். வளமையான விஷயங்களை பற்றி யோசிப்பீர்கள். நடக்காத வேலைகளை நடத்தி காட்டுவீர்கள். அதி அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். மனதில் அமைதி இருக்கும். வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். சேவர் கொடியோனும் வேலவனையும் மனதார நினைத்து வழிபட்டால் உங்களுடைய சகல கடன்களும் பிரச்சனைகளும் தீரும் நாள். எல்லாவிதமான நன்மையான விஷயங்கள் உங்களை நாடி வரும். சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். செலவுகளை சற்று குறைத்துக் கொண்டால் நல்லது. எதிர்கால தேவைக்காக பணத்தை சேமிக்க முடியும். குடும்ப வசதிகளை அதிகப்படுத்துவீர்கள். ஆடம்பரமான விஷயங்களில் இருந்து வெளிவருவது நல்லது. சிக்கனமாக எதிலும் செயல்படக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். உங்களுக்கே தெரியும் எதையும் வீண் விரயங்கள் செய்யக்கூடாது என்பது. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை சிக்கனப்படுத்தினால் உங்களுக்கு பணமும் சிக்கனமாக்கும். சுயரூபங்கள் பிறர் எப்படிப்பட்டவர்கள் என்பது வெளிப்படுவதற்கான நாளாக அமையும். கூட இருப்பவர்களே உங்களுக்கு குழித்தோண்ட நினைக்கலாம். ஆக யாரையும் அதிகமாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். தெரிந்தவர்களாக இருக்கட்டும், நெருக்கமானவர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சற்று ஒதுங்கியே இருப்பது நல்லது. பணம் கடன் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும். உங்களுடைய தன்னம்பிக்கையை என்றும் விட்டு விடாதீர்கள். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செய்வது நல்லது. குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசி தான் பிரதானம். அஷ்டம ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. ஆகவே போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். போராளியாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எதையும் போராடி போராடி போராடித்தான் ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் உங்களுடைய செயல்கள் இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் மிக சாதுரியம் வெளிப்படும். வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய தொழிலை சரிப்படுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வீர்கள். உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கும். பதற்றமான சூழ்நிலைகள் மறையும். தேவையற்ற பய உணர்வுகள் தீரும். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வருவீர்கள். புதிய கனவுகள் பிறக்கும். மேன்மைகள் நிறைந்த நாளாகும். படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் அகலம். எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதில் படிக்க வேண்டும் என்கிற உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கைகூடி வரும். போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியமாக செயல்படுவீர்கள். வரக்கூடிய கல்வி ஆண்டில்
அடுத்த ஆண்டில் தேர்வு செய்பவர்கள் இப்பொழுதே பயிற்சியில் ஈடுபட வேண்டும். பயிற்சி சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே நடக்கும். விரும்பியதை பெறக்கூடிய யோகம் உண்டு. ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல மனநிலை அமையும். மேன்மைகளும் நல்ல வளர்ச்சியும் உண்டாக்கும். குடும்ப உறவுகளினால் ஆதரவு உண்டு. காதலர்களுக்கு ஏற்ற நாளாக்கும். கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை உண்டாக்கும். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு உயர்ந்த மதிப்பு மரியாதை நல்ல அந்தஸ்து அதிகரிக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் தீரும். நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் அகலப் போகிறது. உடல்நல கோளாறுகள் தீரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் எதிலும் சிக்கனமாக இருக்கக்கூடும். புரிதல் ஏற்படும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். நிபுணர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து அறிந்து செய்யும் பொழுது தொழில் நல்லவிதமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை உணரக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமான மனநிலை இருக்கும். சந்தோஷமாக உங்களுடைய செயல்கள் அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாகவே நடக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் பிறக்கும். கௌரவங்கள் உண்டாக்கும். புதிய தலைமைகளை ஏற்று நடத்துவீர்கள். பொறுப்புகள் உண்டாக்கும். பிறருக்காக சில விஷயத்தை விட்டுக் கொடுக்க கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல திருப்தியை தரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட இறை வழிபாடு செய்வது அநேக கோடி பலனை தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த வேலைகள் உடனுக்குடன் நடப்பதை இன்றைய நாள் உணர்வீர்கள். எல்லா விதமான செயல்களும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் பண லாபத்தையும் தன வரவையும் ஏற்படுத்தும். பிடித்ததை வாங்குவீர்கள், மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்களாகவே நடக்கப் போகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் இருக்கும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டமம் நடக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி அடுத்த ஆண்டில் சனி பெயர்ச்சி. ஆக வான் மண்டலத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருந்து வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடல்நலம் மனநலத்திற்கு தேவையான ஒரு மருந்து என்று சொன்னால் அது மன அமைதி மட்டும்தான். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வியாபார எதிர்ப்புகள், சில எதிரிகள் தொல்லைகள் சமாளிக்கக்கூடிய பக்குவங்கள் ஏற்படும். வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வமின்மை குறையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சாதாரண நாளாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் எதிர்பார்த்த காரியங்கள் ஏதும் இருக்காது. குறைபாடுகள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். மாணவர்கள் படிப்பில் சில நேரம் உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலை இருக்கும். முழுமையாக படித்தோம் என்கிற சந்தோஷமோ பூரிப்போ ஏற்படாது. பணத்தை சேமிக்க நினைப்பீர்கள். அது ஏதாவது ஒரு வகையில் செலவாக்கி கொண்டே இருக்கும். லாபத்திற்காக வேலைகளை பார்ப்பீர்கள், முதலீடு செய்வீர்கள். அது உங்களுக்கு எதிராக அமையலாம். இப்படி தொட்ட காரியங்கள் எல்லாம் சில நேரம் பின்னுக்காகவே இருக்கும். எதை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், எந்த கிரக வழிபாடு உங்களுக்கு உன்னதத்தை தரும் என்பதை முழுமையாக அறிந்து தெரிந்து பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து குடும்ப நபர்களிடத்தில் வெளிப்படையாக பேசி சில முடிவுகள் எடுக்க வேண்டும். மனம் சார்ந்த சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள். மன தெளிவுகள் ஏற்பட பெரியவர்களோடு கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். ஆலோசனைகள் இருந்தால் நிச்சயம் உங்களால் எல்லா விதமான விஷயங்களையும் செய்ய முடியும், சாதிக்கவும் முடியுமாக. தனுசு ராசி அன்பர்கள், குரு பகவானுடைய பார்வை அனுகிரகம் உங்களுக்கு இருப்பதால் பெரியவர்களோடு நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். குடும்ப உறவுகளினாலும் மதிக்கப்படுவீர்கள். வெளி இடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாளாகும். பழைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். எதை பேசினாலும் பிறர் மனம் புண்படும்படியாக நடக்காதீர்கள். பெரியவர்களுக்கு உகந்த மதிக்க வேண்டும், மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். தாய் தந்தையினுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். இந்த நாள் பணம் பொருளாதார நிலைகளில் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சில பின்னடைவுகள் இருக்கலாம். யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீர்கள். பொருளையும் ஒப்படைக்காதீர்கள். அக்கம் பக்கம் நபர்களிடம் வண்டி வாகன பயணங்களில் எச்சரிக்கை, நிதானம் தேவை. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தை மட்டுமே எண்ணாதீர்கள். நட்டத்தை தவிர்க்க திட்டமிட்டு காரியத்தில் ஈடுபடுவது நல்லது. வண்டி வாகன பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அனுசரித்து போக வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். வெற்றிக்குரிய நாளாகும். மனதில் எண்ணத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வி பணிகளில் ஆர்வமின்மையான பிரச்சனைகள் குறையும். படிக்கக்கூடிய நிலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு
எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் பேச்சுக்களும் நல்லவிதமாக அமைய இறை பிரார்த்தனை செய்வது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் போகக்கூடிய இடங்களுக்கும் முன்கூட்டியே சில திட்டமிட்ட காரியத்தை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். மனதில் தோன்றுவதை அந்த நேரத்தில் எதையும் செய்யாதீர்கள். அதனால் சில சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு சுய விஷயத்தில் சுய வாழ்க்கையில் ஏற்படாமல் இருக்க சிந்திப்பது, அதன் பிறகு செயல்படுத்துவது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். எதிர்பாராத நிலைகளில் உங்களுக்கு சில பயணங்களினால் அலைச்சல்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்திற்காக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், அன்றாடம் வெளியிடங்களுக்கு சென்று பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு மத்தியமமான சுப பலன்கள் கிடைக்கும். ஆனால் நல்ல விதமாக நடக்கும். எதையும் எதிர்பார்த்து செல்லாதீர்கள். அது உங்களுக்கு மாற்றாக நடக்கலாம். திட்டமிட்ட காரியங்கள் தான் கைகூடும். எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகளினால் ஒரு விதமான தடுமாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல் துறைகளில் இருப்பவர்கள் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களிடமோ சரி, மேலிடத்திலோ பக்குவமாக நடக்க வேண்டும். சாதாரணமாக எவரையும் எடை போடாதீர்கள். மற்றவர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து பேசுவது நல்லது. நீங்கள் எதை சாதாரணமாக நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும். ஆக உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும். அந்த அனுபவத்தை கொண்டு இந்த நாள் காப்பது நல்லது. இந்த நாள் மத்தியமமான சாதாரணமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு உற்சாகமற்ற நிலை, ஈடுபாடு இருக்காது. ஒரு சோர்வு உணர்வாக இருப்பீர்கள். சிந்திப்பது கூட சிறப்பாக அமையாது. அஞ்ஞானம்தான் தோன்றும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உடலிலும் மனதிலும் அசதி இருக்கும். சோர்வுகள் வெளிப்படும். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வண்டி வாகன பயணங்களில் பொறுமை, நிதானம் தேவை. வீட்டை காக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தாலும் அதற்கு தேவையான சில பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். சில விரயங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்தபடி லாபங்கள் இருக்காது. கூடுமான வரையில் பொறுப்புகளை ஏற்காதீர்கள். அலுவலக காரியத்தில் உங்களிடத்தில் மற்றவர்களுடைய வேலைகளையும் கொடுக்கப்படும். வியாபார போக்கு வித்தியாசமான அனுபவங்கள் கொடுக்கும். நன்மைகள் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் உங்களுடைய ஆசைகளோ உங்களுடைய தேவைகள் என்பது இழுபறியாகத்தான் இருக்கும். கால தாமதங்கள் உண்டாகலாம். லாபத்தை நோக்கி பயணிக்க முடியாது. சேமிப்பிலிருந்துதான் பணத்தை எடுத்து செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனநிலை சீராக அமையாது. ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கலாம் என்று நினைப்பீர்கள். அதனால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் தான் வரும். நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று அமைதியாக இருப்பதுதான் உங்களுடைய ராசிக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. குடிக்கும் தண்ணீரிலும் சரி, சாப்பிடக்கூடிய உணவிலும் சரி, மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். நண்பர்கள் இடத்தில் வெளிப்படையாக பேசுகிறேன் என்று உங்களுடைய பலவீனத்தை வெளிக்காட்டாதீர்கள். ரகசியம் காப்பது நல்லது. காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. சின்ன சில மனஸ்தாபங்கள் வரலாம். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர் நடக்கலாம். கவனம் தேவை. தம்பதியர்கள் இருவருமே சீரான மன அமைப்பு போக்கு என்பது காணப்படாது. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சந்தேக குணங்கள் இருக்கக்கூடாது. யாரை பற்றியும் விமர்சனங்கள் செய்யாதீர்கள். இந்த நாள் மிதமான போக்கிலேயே சென்றால் ஓரளவிற்கு இந்த நாளை சிறப்பாக நடத்த வாய்ப்புகளும் இருக்கிறது. அது உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை என்பது போல நீங்கள் இதை ஸ்திரமாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சுய ஜாதகத்தில் கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்கள். அதற்கான பதில் நாளைய தினம் வழங்கப்படும். ஜோதிட ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண வேண்டும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை எழுதுங்கள். மிக எளிமையாக சுருக்கமாக இருப்பது நல்லது. நியாயமாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் பதிவிட்டால் அது உங்களுக்கு நாளைய தினம் பலன் வழங்கப்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நில நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிறரையுடைய வேலைகளை கூட நீங்கள் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆதரவற்ற தன்மைகள் இருக்கும். மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். வேலைகள் பலுத்து அதிகரிக்க உங்களுக்குள் சோர்வுகள் தான் உண்டாகும். இறை பிரார்த்தனை செய்வது, தியானம், மனநிலையை அமைதிப்படுத்துவதே நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த காரியங்கள் தள்ளிக்கொண்டே போகலாம். சுப காரிய விசேஷங்களில் முயற்சிகள் அதிகம் தேவை. முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்பட சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது. அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும். வியாபார போக்கு திருப்திகரமற்ற நிலையில் இருக்கும். புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். உங்களுடைய ராசிப்படி இந்த நாள் மதிமமான பலன்கள் இருப்பதால் இறை வழிபாடு செய்வது, உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாள். 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் இருப்பதால்
எப்பொழுதும் வீட்டில் இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடும். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை பளு காரணமாக சோர்வாக உணர்வீர்கள். உடல் அசதி உண்டாகலாம். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிறரிடத்தில் வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பீர்கள். பொறுமையும் நிதான குணம் உங்களுக்கு நல்லதை செய்தாலும் பிறருடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடும். படிக்கக்கூடியவர்களுக்கு மந்தமான தன்மைகள் உண்டாகலாம். படிப்பின் மீதான ஆர்வமற்ற தன்மை உங்களுக்கு சில நேரம் நெருக்கடிகளை கொடுக்கும். எதிர்கால தேர்வுக்காக முயற்சிக்கக்கூடியவர்கள் இப்பொழுது அடிப்படையிலேயே பலமிக்கவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். படிப்பினுடைய தன்மையும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். மனம் அமைதியற்ற தன்மையில் உண்டாக்கும். சில நேரம் கடன் பற்றிய சிந்தனைகள் தலை தூக்கும். நெருக்கடிகளான சூழ்நிலைகள் அமையும். தெய்வ வழிபாடுதலை மேற்கொள்ளுதலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நன்மையை தரும். வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட, ஸ்ரீ கால பைரவரை தினம் தினம் வழிபட உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும். வெளியிட உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. லாபத்தை நோக்கி பயணிப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. வியாபார விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம். ஒரு சில காரியங்கள் நடக்கும் வரையில் அமைதியாக இருப்பது நல்லது. மன அமைதி வேண்டி வழிபடுங்கள். சந்திர பகவானை வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. புதன்கிழமை தினம் ஸ்ரீ சந்திர பகவானுடைய மகன் ஸ்ரீ புதன் பகவான் தந்தையும் மகனையும் இரு கோலாக நீங்கள் வைத்து அமைதியாக வழிபட்டாலும், காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதாலும் மனம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும். மற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சூழ்நிலைகளை உணர வேண்டும். செலவுகள் கொஞ்சம் இருக்கும். கட்டுப்பாடு தேவை. சேமிப்பிலிருந்து பணம் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். சில நேரங்களில் நெருக்கடிகள் உண்டாக்கி மறையும். மனநிலை உங்களுக்கு சாதகமற்ற தன்மை உண்டாக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். குடும்ப உறவுகளிடத்தில் கனிவாக இருப்பது, அவர்களிடம் அன்பு கூர்ந்து பேசுவது நல்லது. காதலிப்பவர்களுக்கு ஒரு மதிமமான சுமாரான பலன்கள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் வரலாம். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாள் சாதாரண பலன்கள் தான் கிடைக்கும். பணம் பொருளாதார நிலைகளில் கவனித்து இருக்க வேண்டும். உடல் மனத்தையும் காக்க வேண்டும். உறவு குடும்பம் எனும் பொழுது தராசு போல நீங்கள் நிலையாக கொண்டு செல்ல வேண்டும். ஏற்றமோ இறக்கமோ இல்லாமல் நடுநிலையாக இருந்து செயல்படுவது நல்லது. விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். தேவையற்ற சிந்தனைகள் இருக்கும். 8ஆம் வீட்டில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திர அதிபதி இருப்பதால் நிலம் சார்ந்த சங்கடங்கள் உண்டாகலாம். ஒரு தெளிவற்ற நிலையில் இருப்பீர்கள். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம். கவனமாக இருங்கள். நஷ்டத்தை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். செலவுகள் ஏற்படாமல் இருக்க சிக்கனத்தை கடைபிடியுங்கள். வெளி வட்டாரங்களில் உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் எந்த கலங்கமும் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்களில் கவனம் நிதானம் தேவை. ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். உடல் அசதிகள் மனச்சோர்வுகள் இருக்கலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவிடாதீர்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பது விசேஷம். இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். உங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகம் இருக்கும். ஒரு சிலர் குறை கூறலாம். எதையும் மனதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சாதாரணமான நடைமுறைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எவருக்காகவும் எதற்காகவும் முன் நிற்காதீர்கள். சில நேரங்களில் சிரமமான சூழ்நிலைகள் கூட வரலாம். மிக மிக பக்குவமாக இருக்க வேண்டிய நாள். மனதை அமைதிப்படுத்துங்கள். வீண் பேச்சுக்கள் விவாதங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். உறவுகளுடைய குணநலன்களை புரிந்து செயல்பட வேண்டும். ஆரோக்கியம் சம்பந்தமான சிந்தனைகள் உருவாகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் சில மறைமுக தடைகள் ஏற்படலாம். வரவேண்டிய பணம் கைக்கு வராமல் தள்ளி போகலாம். கடன் சார்ந்த விஷயங்களில் கல்வி கடனுக்காக சில முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். படிப்பினுடைய முழுமையை புரிந்து செயல்பட்டால் நிச்சயம் நல்ல நிலைக்கு வர வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகம், வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தாமதங்கள் உண்டாகலாம். ஆரோக்கியம் உணவு சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுங்கள். மனதை அமைதிப்படுத்த பழகுங்கள். தியானம் யோகாசனங்கள் செய்வது, உடற்பயிற்சி செய்தால் நவ கிரகங்களுடைய தாக்கத்தில் இருந்து வெளிவர முடியும். சேமிக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். கல்விக்காக அவர்களுடைய விசேஷங்களுக்காக சுப காரியங்களுக்காக பணம் செலவிட வேண்டியிருக்கும். வீடு மாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படலாம். செயல்களில் எந்த விதமான வேகமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். விவேகமாக இருங்கள். தெய்வ அனுகிரகம் உங்களிடம் இருக்கிறது என்பதை பரிபூரணமாக நம்புங்கள். அன்பு நிறைந்த நாளாக மனதில் மகிழ்ச்சி வெளிப்படும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டியது நல்லது. குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து பேசுவது அவசியம்.
மனதில் பட்டதை வெளிப்படுத்தாதீர்கள். நண்பர்களிடத்தில் மிக கனிவாக இருக்க வேண்டும். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும்படியாக உங்களுடைய பேச்சும் செயலும் இருக்க வேண்டும். மனதில் பட்டதை பேசி சில நேரம் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்துங்கள். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. சில நேரம் வாக்குவாதங்கள் வரலாம். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். மறைமுகமான தடைகள் உண்டாக்கலாம். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியே செல்பவர்கள் அனுசரணையாக நடப்பது, சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுவது, வியாபாரத்தை நல்ல விதமாக நடத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. இந்த நாள் சுமாரான மதிமமான சாதாரணமான பலன்கள் தான் இருக்கும். பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். உடல் நலத்தையும் மன நலத்தையும் காப்பது அவசியம். அரசியலில் இருப்பவர்கள் ஆதாயம் தேட வேண்டாம். உங்களை பற்றி விமர்சனங்கள் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசி பற்றிய கேள்வியாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய அமைப்பை பற்றி கேள்விகள் இருந்தாலோ அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேட்டு அதற்குண்டான பதிலை நாளை ராசி பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கும். எதையும் கவனித்து செய்வது நல்லது. சில பேச்சுக்கள் ஏற்பட்டு நிகழும். உங்களை விமர்சிக்கலாம். எதையும் நீங்கள் தவறாக எண்ணி மனதை தளர்வடையாதீர்கள். தைரியமாக இருக்க வேண்டிய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். உறவுகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சிந்தனைகள் மேம்படும். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரும். அன்பு நிறைந்த நாளாகும். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். வீடு மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படலாம். சில காரியங்கள் தாமதமாகத்தான் இருக்கும். தைரியமே உங்களுக்கு துணையாக இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் நல்ல வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.